கைஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வன்ம காக்கிங்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தானுங்க, இது டான் 2 கதறின்னு இருந்தானுங்க. படம் ரிலீஸ் ஆனவொடனே இது டான் 2 இல்லை டிராகன் தான் சொல்ல வச்சிட்டார் டேரக்டர். நிறைய பேர் இந்நேரம் படத்தோட கதை என்னன்னு சொல்லியிருப்பாங்க. கைஸ் சிம்பிளாக சொல்லணும்னா படம் நல்லா இருக்குது, போய் பார்க்கணுன்றவங்க பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பாருங்கள். அப்படி இல்லாதவங்க வேணா பார்த்துக்கோங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து தான். ஆனால் அஸ்வத் மாரிமுத்தோட பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட ரைட்டிங் தான். இவரை பார்த்தீங்கன்னா ஓமை கடவுள் இருந்தே வாட்ச் பண்ணுறேன். ஏன்னா இவரோட ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் படத்துலேயே. அப்போ காலேஜ் கம்ப்ளீட் பண்ணும்போது சினிமாவை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போது ஓமை கடவுளை ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷன் மாதிரி இருந்தது. கேரக்டர் ஆர்க் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எழுதியிருப்பார் அதுலேயே. ஆனால் இவரோட பெரிய ப்ளஸ் எதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா செட்டப் அண்ட் பே ஆஃப், இதை இவர் ரொம்ப நல்லா எழுதுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமை கடவுள் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லாருமே டிகிரி வாங்குவாங்க. அப்போ ஹீரோ தனியாக நின்றுட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் எல்லாத்தையும் விட்டு அவர் கூட வருவாங்க. இந்த சீன் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட டெப்த் சொல்கிற மாதிரி தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. இந்த சீனோட பே ஆஃப் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகும்போது ஹீரோ சோகமாக வெளியே போவார். அப்போ அதை பார்த்த ஹீரோயின் எல்லாரையும் தூக்கி போட்டு திரும்பி ஹீரோ கூட வருவாங்க. இந்த சீன் தான் ஓமை கடவுளோட கிளைமேக்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய காரணம். சரி, இந்த மாதிரி சீன்லாம் டிராகனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சீன் எக்கச்சக்கமாக இருக்குது டிராகனில். ஸ்டில் ஓமை கடவுளே தான் இவரோட பெஸ்ட் ரிட்டன் ஃபிலிமாக இருக்கும். ஆனால் இந்த ஃபிலிமும் அந்த ஃபிலிமும் சுத்தமாக வேறு ஜானர், அதனால் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சரி, டிராகனோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் 48 அரியர் வச்சுட்டு வீட்டில் வேலைக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு ஃப்ரெண்டுங்க ரூமுக்கு போயிட்டு தங்கிட்டு வர ஒரு வெட்டி ஆள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டுங்கிட்டே சம்பளம் வாங்கி அதை வீட்டில் கொடுப்பாரு. இப்படி இருக்கிற டிராகனுக்கு ஒரு லவர் வேறு இருக்காங்க. இவங்களுக்கு 6 வருஷம் லவ். இப்படி இருக்கிற லவர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு வந்து நான் உன்னை பிரேக்கப் பண்ணுறேன், உன்னை லவ் பண்ணுறதுக்கு தான் நல்லா இருக்குது, ஆனால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நீ ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு டிராகன் பார்த்தீங்கன்னா நம்மளது 6 வருஷம் லவ் இப்படிலாம் சொல்லி கைட்டி விட்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் அதுக்கு தப்பு தான், ஒரு தப்பால் நம்ம வாழ்க்கை சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த தப்பு பண்ணுறது தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சரர். அவர் பார்த்தீங்கன்னா மாதம் 1.5 லட்சம் சம்பாதிப்பார். இதனால காண்டான டிராகன் அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட போய் மாதம் 1,50,000 சம்பாரிச்சா போதும், அந்த மாதிரி ஏதாவது வேலை வேணும் அப்படின்னு கேட்பாரு. டிகிரி இல்லாமல் இருக்கிறவனுக்கு அவ்வளோலாம் சம்பளம் கிடைக்காதுன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டும் அசிங்கப்படுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடும்போது ஒரு கேரக்டரை மீட் பண்ணுவாங்க. அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா டேரக்டரே நடிச்சிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் சம்பாதிக்கிறதுலாம் ஜுஜுபி மேட்டர்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு. அவர் கொடுத்த அட்வைஸை ஃபாலோ பண்ணி போன ஹீரோட லைஃப் என்ன ஆச்சுன்றது தான் படத்தோட மிச்ச கதை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் டேரக்டரும் அவரோட ரைட்டிங்கும் தான். நெக்ஸ்ட் ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன். அவரும் ஒரு டேரக்டர்ன்றதுனால படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக நடிச்சிருக்காரு. அனுபமா கேரக்டர் பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு டம்மி கேரக்டர் மாதிரி தெரிஞ்சாலும் படம் போக போக அந்த கேரக்டரும் ஒரு நல்ல கேரக்டராக மாறிடுச்சு. ஆனால் செகண்ட் வந்து ஹீரோயின் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாலும் அவங்க நடிப்பை வெளியே தெரிய விடாமல் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள வெளிப்படையாக காட்ட வச்ச கிளாமர் தான். அதே மாதிரி இந்த கேரக்டர் எழுதுனதுல இன்னொரு ஃப்ளா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார பொண்ணுனாலே பார்ட்டி பப் அப்படி தான் போவாங்கன்னு எழுதுந்து. இந்த டேரக்டர் சொல்லுவார் கதைக்கு தேவையில்லாத எதுவுமே நான் எழுத மாட்டேன்னு. அந்த மாதிரி இந்த ஹீரோயின் குடிக்கிறதுலாம் கதைக்கு எந்த விதத்துலையும் சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கிறத வந்து நார்மலைஸ் பண்ணுறத நிறுத்துங்க, ஏன்னா அது ஒரு அடிக்ஷன், அதை நார்மலைஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த செகண்ட் ஹீரோயின் வரும்போது காட்டுற தேவையில்லாத கிளாமர் சீன்ஸும் அப்புறம் குடிக்கிற சீன்ஸும் தான் படத்தை ஸ்லோ ஆக்குறதுக்கு ஒரு காரணம். ஆக்சுவலாக அந்த செகண்ட் ஹீரோயின் வர சீன்ஸ்லாம் ஹீரோட எந்த மிஸ்பிலீவையும் கேள்வி கேட்குற மாதிரி பிளாட்டை மூவ் பண்ணல. அதனாலேயே அந்த சீன்ஸ்லாம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ ஆக்கிடுச்சு. ஆனால் படத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃபில் அர்ஷத் கான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் ஹீரோட மிஸ்பிலீஃபை நல்லாவே கேள்வி கேட்குற மாதிரி இருந்துச்சு. மியூசிக் வந்து நல்லா இருந்தது. சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தோட சேர்ந்து வர மாதிரி இருந்தது. ஆனால் வழித்துணைய பாட்டு நல்லா இருந்தாலும் அந்த பாட்டு படத்துக்கு எந்த விதத்துலையும் கான்ட்ரிபியூட் பண்ணல. சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளையில் எப்படி இருந்ததோ அதே ஒரு ஃபீல் தான் கொடுத்தது. கைஸ் இந்த படத்தோட ரிவ்யூவில் தான். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எதையும் நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும்.